உலக அளவில் மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. கடவுளை நம்பாதவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் நல்ல தேவன், அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன் எப்படி தீமைகளை மனிதர்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? why suffering? ஏன் பாடுகள்? இது போன்ற கேள்விகள் உலக அளவில் பெரிய பேச்சு பொருளாக காணப்படுகிறது. இப்பொழுது கேள்வி, தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில துன்பங்களை அனுமதிக்கிறாரா? அவர் உண்மையிலேயே தகப்பன் என்றால், அன்புள்ளவர் என்றால், தான் பிள்ளைகளுக்கு மனுஷனே அதை செய்ய மாட்டார். இது போன்ற கேள்விகள். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் பேரா. துன்பத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறாரா என்பதை 3 கோணத்தில் கிறிஸ்தவர்கள் பார்க்கிறார்கள். முதலாவது, ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் ஹைப்பர் கிரேஸை நம்புகிறவர்கள் சிலுவையை என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, சிலுவை நமக்கு கம்ஃபர்ட், ஆண்டவர் அதன் மூலமாக நமக்கு சௌகரியத்தை கொடுத்துட்டார், அவர் அனுபவிச்சுட்டார், நம்ம ஆண்டவர் எல்லாத்துலையும் ஃப்ரீ பண்ணிட்டாருன்னு ஒரு பகல் கனவுல அவங்க இருக்காங்க. ஆண்டவர் எந்த பாடுகளையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுமதிக்க மாட்டார் என்று ஒரு கூட்டம். இரண்டாவது கூட்டம் என்ன நினைக்கிறாங்க என்றால், அவர் நம்முடைய தகப்பன், நாம நம்ம பிள்ளைகளை சிக்ஷிக்க மாட்டோம், அன்பா இருப்போம், அதை காட்டிலும் மேலானவர், நம்மை ஒரு நாளும் சிக்ஷிக்க மாட்டார், சஃபரிங் பாடுகளை நம்ம வாழ்க்கையில அனுபவிக்க விட மாட்டார் என்று சில பேர் நினைக்கிறாங்க. சில கிறிஸ்தவர்கள் சஃபரிங் பாடுகள் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு பங்கு, அது பிரிக்க முடியாது என்று வேதத்தின் அடிப்படையில் நினைக்கிறாங்க. இப்ப அன்புள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகள் சில பாடுகளுக்குள்ளாக போக அனுமதிப்பாரா? அதுதான் கேள்வி. அதைத்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். இதற்கு சில கேள்விகள் கேட்க போறாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். பாஸ்டர், உங்ககிட்ட சில கேள்விகள் இருக்கு. நாம் ஆராதிக்கிற தேவன் அன்புள்ள தேவன், ஆனா நம்ம வாழ்க்கையில பாடுகள் அனுமதிக்க அவர் விடுவாருங்களா? ஆனா நீங்க சொல்றீங்க கிறிஸ்துவோட வாழ்க்கையில ஆண்டவர் துன்பத்தை அனுமதிக்கிறார் என்று. ஒரு இடத்துல நல்லது தருகிற ஆண்டவர் இன்னொரு இடத்துல துன்பத்தை எப்படி நமக்கு தருவாரு? நன்றாக கவனிங்க. அன்புள்ள தேவன் தான். ஆனால் நீங்க வேதம் முழுக்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு உயர்வுக்கும் முன்னாடி ஒவ்வொரு பாடுகளை கர்த்தர் அனுபவிக்க ஆண்டவர் விட்டு இருப்பார், அனுமதி தந்திருப்பார். உதாரணத்துக்கு யோசேப்பு எடுத்துக்கொள்ளுங்க. ஏன் அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் கூட எடுத்துக்கொள்ளுங்க. 25 வருடம் கஷ்டப்படுறான். கடைசியில் அவன் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறான், ஆண்டவருக்கு எப்பொழுது எனக்கு பிள்ளையை தருவீர், நான் பிள்ளை பாக்கியம் இல்லாத இருக்கிறேன் என்று. நீங்கள் யோபை எடுத்துக்கொள்ளுங்க. அதே காலகட்டத்தில், ஆபிரகாம் காலகட்டத்தில் வாழ்ந்த யோபை எடுத்துக்கொள்ளுங்க. அவனும் சொல்ல முடியாத துன்பத்தில் போய் தான் சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கை பண்ணிட்டு. ஏங்க ரொம்ப சிம்பிளா இல்லையா? ஐயோ போதும் ஆண்டவர், என்னை எடுத்துக்கொள்ளுன்றான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது கூட அநேக தீர்க்கதரிசிகளை இப்படியாக துன்பப்படுத்தினார்களே அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் துன்பப்படுத்தினதை இயேசுவை சொல்லுவார். 119ஆம் சங்கீதம் 71ஆம் வசனத்தில் கூட, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அப்பொழுது ஓல்ட் டெஸ்ட்மென்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் தொடர்ச்சியாக உபத்திரவத்துக்குள்ளாக போயிருக்கிறார்கள். கர்த்தரே அதை அனுமதித்திருக்கிறார். அது யோசேப்பு கூட சொல்லுவான், அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க, நான் எகிப்துக்கு வர கர்த்தரே இதை என்ன பண்ணாரு, அலோ பண்ணாருன்னு. அது நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கணும் பாஸ்டர். ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லைங்களே. ஏனென்றால் நமக்காக கல்வாரி சிலுவையில் அவர் பாடுபட்டுட்டாருங்களே. இனிமே நான் ஏன் பாடுகளை படணும்? இல்லைங்க, புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாடு என்றல்ல. பாருங்க, சபையாகப்பட்டது இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்றால் பாடுகளுக்குள்ளாக போக வேண்டும். வேதத்தின் அடிப்படையில் சில வசனங்களை நான் சொல்ல போகிறேன். பாருங்க, நம்முடைய ஐடியாலஜியில் யாரோ ஒரு சொல்லுறதில்ல, வேதம் என்ன சொல்கிறது அதன்படி நம்ம கேட்டு இதை ஏற்றுக்கொண்டால்தான் கர்த்தருக்கு என்று பிரகாசிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6-7 பார்த்துருவோமே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று. சரிங்களா? கேட்டிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா அந்த வசனத்தை? சில பேர் எனக்கு கமெண்ட் பண்றாங்க, நல்ல அன்புள்ள ஆண்டவர் எப்படி தம்முடைய பிள்ளைகளை தண்டிப்பார்? பாஸ்டர், உங்க எல்லா மெசேஜும் நான் கேட்டு இருக்கிறேன், ஆனா இது எங்க மனசை நோக்கடிக்கிறீங்க, பிதாவாகி தேவனை எவ்வளவு கொடூரமா நீங்க காட்டுறீங்க அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. இந்த வசனத்தை கேளுங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? பனிஷ்மெண்ட் செய்கிறது இல்லையா, ஆனால் சிட்சிக்கிறாராம். பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். கவனிங்க, அப்ப தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சிட்சையை தாங்கும்படியாக ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அடுத்தது கேளுங்க. தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? ஆமென். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது கோட் பண்றாரு. நீங்கள் அதே போல பவுலின் வாழ்க்கையை பார்க்கும்போது அப்போஸ்தலர் 9:15-16 படிக்கும்போது ஆண்டவரே பிளான் பண்றாரு. எதற்கென்றால் பவுல் பாடுகளுக்குள்ளாக போக. அதுதான் ஆண்டவர் அலோ பண்றாரு. ஏன்? கிறிஸ்துவை போல மாற. அந்த வசனத்தை படிச்சிருவோம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். என் நாமத்தின் நிமித்தமாக எவ்வளவாய் பாடுபட வேண்டும். அதாவது கர்த்தரை பிளான் பண்றார். ஏன் நல்ல தேவன் அப்படி செய்ய வேண்டும்? அதுதான் என்டி ரைட் என்கிறதானே இப்பொழுது இருக்கிற பிரபலமான நியூ டெஸ்ட்மென்ட் ஸ்காலர் ஒரு வார்த்தை சொல்றாரு, தம்முடைய குமாரனையே பாடுக்குள்ள போய் தான் பிதாவாகிய தேவன் அவருக்கு ரிசரக்ஷன் கொடுத்தார் என்றால் நம்ம சும்மா விடுவாரா? அதே பாதையில தான் நம்மளையும் நடத்துவார் என்றார். சரிங்க, நீங்க புதிய ஏற்பாட்டில் இது போல இருக்கான்னு நீங்க கேட்டிருந்தீங்க. அந்த கேள்விக்கு சிம்பிள் நான் பதில் சொல்றேன். 3ஆய் நான் பிரிக்கிறேன். ஒன்று கூட்டமாக ஆண்டவருக்காக துன்பத்தை அனுபவிச்சது. இன்னொன்று தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருக்கு துன்பத்தை அனுபவிச்சு. மூன்றாவது சரித்திரத்தில் பார்க்கும்போது கூட தேவ பிள்ளைகள், சபைகள் துன்பத்தின் மத்தியில தான் கர்த்தருக்காக பிரகாசித்திருக்கிறார்கள். 1 ஸ்மரண சபை, வெளிப்படுத்தல் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான்.
10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணம் பரியந்தும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இங்க கவனிங்க, பிரச்சனைகளுக்குள்ளாகிறவன் சாத்தான் தான். ஆனால் அதை அனுமதிக்கிறது யாருங்க? கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நம்ம தலையில ஒரு முடி கூட என்ன பண்றது இல்லை, கீழே விழுகிறது இல்லை. யோபை பாருங்க, யோபை சோதிக்கும்படிக்கு அனுமதி தந்தவர் யார்? அதுதான் ஒரு பாட்டு பாடுறோம், சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான், ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். பாட்டு கூட சொல்லுது, வேதமும் அதை தான் சொல்லுது. இப்போ ஒன்று, சாத்தான் இது செய்ய போகிறான் என்று கர்த்தர் அறிந்து ஒன்று காப்பாற்றி இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்துனா உங்கள் பாணியிலே பேசுகிறேன், நம்ம போய் காப்பாற்றுவோம். இல்லை, இங்கே கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் பொறுமையாக இருங்க. ஏனென்றால் உபத்திரவத்தில் நம்ம பொறுமையாக இருக்கிறது தான் நம்ம கிறிஸ்துவை போல மாற்றுகிறது, ஆண்டவருக்காக பிரகாசிக்க வைக்கிறது, ஆண்டவரையே சார்ந்து இருக்க வைக்கிறது. இது சபையாக சொல்லப்படுகிறது, காங்கிரிகேஷனாக கஷ்டப்படுறாங்க. அடுத்தது பிலிப்பியருக்கு எழுதுறாரு பவுல், அப்படி நம்ம உபத்திரவப்படுகிறது நமக்கு அருளப்பட்டு இருக்கு, நியமிக்கப்பட்டு இருக்கு, ஒரு ப்ராமிஸாகவே சொல்கிறாரு, வாக்குத்தத்தமாகவே சொல்கிறாரு. பாத்துருமா? பிலிப்பியர் 1:29. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, விசுவாசித்து அற்புதங்களை பெறுகிறது மட்டுமல்ல, ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் கேட்கணும், ஹைப்பர் கிரேஸை கேட்கணும், விசுவாசம் அற்புதத்தை பெறுகிறது மட்டுமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவர் நிமித்தமாக இயேசுவுக்காக பாடுபடுகிறதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தமாக அருளப்பட்டிருக்கு. அடுத்தது எபிரேயர் 10:33. இதெல்லாம் சபையாக உபத்திரவத்துக்குள்ளாக போனது, காங்கிரிகேஷன், ஜன கூட்டமாக உபத்திரவப்படுறாங்க. எபிரேயர் 10:33. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. அப்ப சபையானது உபத்திரத்தில் போயிருக்கு, அந்த உபத்திரம் தான் அவங்களை பிரகாசிக்க வச்சிருக்கு. அடுத்தது தனிப்பட்ட நபரை நம்ம பார்த்துருவோம். உதாரணத்துக்கு மதர் மேரி, லூக்கா 2:34-35 என்ன சொல்கிறது? வசனத்தை வச்சு பேசுறேன் நான். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதயங்களை சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும், இதெல்லாம் பிளான், ஆண்டவருடைய திட்டங்கள். ஏன் கிருபை பெற்றவர்களுடைய ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போக வேண்டும்? வலி வேதனை தான் சார். தன்னுடைய சொந்த குமாரன், பெற்றெடுத்த குமாரன் கீழே விழுகிறதையும், ஜனங்கள் காரி துப்புகிறதையும், தாடி இழுக்கிறதையும், தலைமலை கொட்டுகிறதையும், சிலுவையை தூக்க முடியாமல் அவர் தடுமாடுகிறதையும், கண்ணு முன்னாடி சாகிறதையும் எப்படி ஒரு தாயால் பார்க்க முடியும்? 10 மாதம் சுமந்தவள். அதுதான் அவளுக்கு வருகிற உபத்திரவத்தை முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்தது. சேவன் எடுத்துக்கொள்ளுங்க, வாலிப வயசுல ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் அனுபவிச்சுட்டு இருக்காங்க பாருங்க, மற்றவங்க சொத்து காசுங்களெல்லாம் அது போல ஏதாச்சும் அனுபவிச்சாங்களா? இல்லை சார், தேவனுக்காக அவன் பாடுகளை அனுபவிச்சான், தன் ஜீவனை விட்டான். நீங்கள் யாக்கோபு 1:5 எல்லாருக்கும் தெரியும், ஒருவன் ஞானத்தில் குறைவாக இருந்தால். இதை எக்ஸாமுக்கு அதுக்கு பிள்ளைங்க சொல்லுவாங்க. உண்மையிலேயே சொல்ல போனால் நீங்கள் 2ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா இதனுடைய கான்டெக்ட் தெரியும். உபத்திரவம், போராட்டம், நெருக்கங்கள் வரும்பொழுது எப்படி தேவனுக்காக நிற்பது, அதற்கு வேண்டிய ஞானம் நமக்கு தேவை. ஒரு முறை 2ஆம் வசனத்தை படிச்சிருவோம், யாக்கோபு 1:2. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அதுதான் முன்னாடி சொன்னேன், உபத்திரவத்தில் மிகுந்த சந்தோஷமாக என்ன பண்ணணுமா, என்னமா இப்படி இருக்கிறதுக்கு ஆண்டவர் இடத்துல ஞானத்தை கேட்கணும். ஒரு ஞானத்தில் குறைவாக இருந்தால் என்ன நடக்குது, ஏது நடக்குது, இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுவது, அதுதான் விஸ்டம் என்றது. அறிவு என்பது நம்ம கற்றுக்கொள்ளுகிறது மூலமாக வருகிறது. ஞானம் என்பது அந்த அறிவை எப்படி நம்ம என்ன பண்ணுறது, பயன்படுத்துவது. அப்போ இது போல் பிரச்சனைகளை எப்படி நம்ம சகித்து எப்படி ஹேண்டில் பண்ணுவது, எப்படி பொறுமையாக இருப்பது, அதற்கு ஆண்டவர் இடத்துல ஞானத்தை கேட்கணும். கான்டெக்ட் அதுதான். ரைட். அடுத்தது பேதுருவை கேட்டுருவோம். 1 பேதுரு 4:12-13. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகொண்டு மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். பார்ட்னர்ஷிப் இன் சஃபரிங். அவருடைய பாடுகளுக்கு நம்ம பங்கா இருக்கிறோமா? அதுதான் சார் நம்ம பார்ட்னர். சார் இயேசுவோடு கூட எதில் பார்ட்னர்? ப்ராஸ்பரிட்டியை போல இயேசுனாவே காசுன்றது இல்லை, அவருடைய பாடுகளில் பங்காளிகளாக இருக்கிறோம். நான் பேசல, வசனமே பேசட்டும் உங்களோட. இல்லை, நம்முடைய அன்புள்ள தகப்பன் நம்முடைய பாடுகளுக்குள்ளாக நம்ம நடத்த மாட்டார் என்றால் வேதத்துக்கு விரோதமாக பேசிட்டு இருக்கீங்க, அநேகரை தவறான வழியில் நடத்துகிறீங்கன்ற அர்த்தம். ஜனங்களை எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் கர்த்தருக்காக நிற்க செய்ய வேண்டும். அதுதான் வல்லமையுள்ள வசனங்கள், வேத வசனங்கள். அதுதான் சத்தியம், அதுதான் விடுதலையாக்கும், அதுதான் கர்த்தருக்காக உறுதியாக நிற்கும், அதுதான் விசுவாசம். ஏன் யோவான் ஸ்நானனை எடுத்துக்கொள்ளுங்க, உலகத்தில் என்ன அனுபவிச்சாரு? தேவனுக்காக சத்தியத்திற்காக நின்றதுனால எவ்வளவு உபத்திரவப்பட்டார். வருகிறவர் நீர் தானா, வேற யாராச்சும் வர காத்திருக்கிறோமா என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் உபத்திரவப்பட்டார். சரிங்க, இது நியூ டெஸ்ட்மெண்ட், இன்னும் அநேகம் காட்டுவேன். ஹிஸ்டரியை பாருங்க. பாலிகாப், யோவானுடைய சீடன், தன்னுடைய 86வது வயது என்று நினைக்கிறேன், அவரை கொலை பண்ணி போடுறாங்க. அதுக்கு முன்னாடி இயேசு மறுதளிச்சிருங்க, வயசாகிட்டு உங்களை விட்டு போய்டுறாங்க. அப்ப அவர் சொல்ற வார்த்தை, சின்னதுலேருந்து அந்த தேவன் எனக்கு உண்மையா இருக்கிறாரு, எப்படி என் தேவனும் என் ஆண்டவராகி அவரை நான் மறுதளிப்பேன், அவர் ஒரு தவறு எனக்கு சின்னதுலேருந்தே செய்ததில்லை என்றார். அந்த வார்த்தை மிகவும் பிரபலமான வார்த்தை. ஏன் கர்த்தர் அதை அனுமதித்தார்? கிரஹாம் ஸ்டைன் எடுத்துக்கொள்ளுங்க, ஏன் அனுமதித்தார்? இன்னும் நீங்கள் சர்ச் ஹிஸ்டரியை பார்க்கும்போது சபையாகப்பட்டது உபத்திரவத்தால் தான் வளர்ந்து இருக்கிறது. அதிகமாக கொளுத்தப்பட்டது இந்த வேதவசனம், அதிகமாக நசக்கப்பட்டது சபை. இது காங்கிரிகேஷனாக நடந்திருக்கு.
தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்ம உபத்திரவத்தையும் பிரச்சனையிலும் நம்ம போயிருக்கிறோம். அதுதான் இயேசு சொன்னார், என் நிமித்தமாக உங்களை துன்பப்படுத்துவார்கள், உபத்திரவப்படுத்துவார்கள். ஏனென்றால் உங்களுக்கு முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே செய்தார்களே. உலகம் ஏன் உன்னை பகைக்கிறது? நான் உலகத்துக்குரியவரா இல்லாததுனால, நீங்களும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, அதனால உலகம் உங்களை பகைக்கிறது. ஸோ இயேசுக்காக உபத்திரத்தை அனுபவிக்கிறோம். அதே போல் தேவனும் நம்மை சில உபத்திரமான பாதையில் நடத்துகிறார். இது பனிஷ்மெண்ட் கிடையாதுங்க. முன்னாடி சொன்னது போல் இந்த டேபிள் இப்படி வர வேண்டும் என்றால் இது ஒரு மரமாக இருக்கும், ஷேப் அவுட்டாக இருக்கும். அதை ஷேப் பண்ணணும்னா பற்றைக்கு கொண்டு போய் அதை செதுக்க வேண்டும். செதுக்கிறது அழிக்கல்ல, எரிக்கல்ல, சாம்பலாக்கல்ல, அழகாக மேஜையை உண்டு பண்ண. அதே போல தான் சில சமயத்தில் கர்த்தர் நம்மை பாடுகளுக்குள்ளாக நடத்துகிறார். அது நம்ம அழிக்கல்ல, நம்ம இயேசுக்காக பிரகாசிக்க செய்ய. ஸோ சஃபரிங் இஸ் பார்ட் அண்ட் பார்ஷல் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. மே காட் பிளஸ் யூ. உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா இது குறித்து பேசுங்க, சொன்ன வசனங்களை படிங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சிலுவை இல்லாமல் உயிர்த்தெழுதல் இல்லை, சிலுவை இல்லாமல் சிங்காசனமும் இல்லை. இது ஏதோ ஒரு பேச்சுக்காக சொல்கிற வார்த்தை இல்லை, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை.